அவங்க வந்து வேலூர் சார், கிராமம், சுத்த கிராமம். என்னால கிராமத்திலலாம் இருக்க முடியல. 3 மாசம் தான் நான் இருந்தேன். நான் பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார். எனக்காக இன்னும் வாழல சார். பள்ளிக்கூடம் 9வது தான் சார் படித்தேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் அதெல்லாம் என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அதனால தனி கொடுத்து அனுப்பிட்டீங்க. அது ஒரு டவுன் பொண்ணு, அதுக்கு ஒத்து வருமா? அதுக்கு பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். அவங்க காலையில மாடு ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா மதியம் வருவாங்க, மதியம் போனாங்கன்னா அதோட நைட்டுக்கு தான் வருவாங்க. எனக்கு ஆனா ஊர் வந்து சுத்தமா பிடிக்கவே கிடையாது. ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. என்ன கொடுமை சரவணன். ஆனா எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. பொண்ணா பிறந்த பாவமா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க. இதெல்லாம் கண்ட்ரி புருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. எங்க அத்தைக்கிட்ட வந்து கேட்பாங்க. வர சாக்குல திண்ணை மேல உட்காருவாங்க. இன்னும் குழந்தையனா உண்டாச்சான்னு கேட்பாங்க. தற்கூரி நாயங்களா. ஒரு வருஷத்துக்குள்ளே அங்க சுத்து வட்டத்துல எல்லாருமே எங்க மாமியாரை கேட்கிற வேலை, கன்சீவ் ஆயிட்டாங்களா, கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எனக்கு எல்லாருமே வந்து வெட்டியா திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு ஏன் குழந்தை இல்ல, சும்மாவே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. இப்போ நிம்மதியா வாழ விடுங்கடா. அவங்க எங்க மாமியார் வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. என் மருமகளை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போயிடுங்க. இதுக்காகவே எல்லாரையுமே திட்டி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அங்க நான் ஊருக்கு போவாததுக்கு காரணம் கூட அக்கம் பக்கத்துல எல்லாருமே என்ன கேக்குற ஒரே கேள்வி, எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அந்த ஊர்ல தொட்டதுன்னுக்கும் குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டீங்க. ஆமா, அதனாலதான் சார் நான் கிளம்புனேன். ஒரு பையனுக்கு வந்து கல்யாண ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் சார். 7ஆம் ஸ்தானம் யாருன்னா அம்மா சார், என்ன பெத்த அம்மா. அந்த அம்மா தான் சார் அது எனக்கு. நானும் அது எனக்கு அம்மா, நான் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். என் மருமகளுக்கு குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனையாலும் எங்கையில சொல்லி அழுவும் சார். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். என் பையனுக்கு திட்டுவேன் சார், இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார் இருப்பேன்? உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இணக்கமா இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா ஊருக்குள்ள அந்த கேள்வி கேட்க கேட்க அதுல வெறுத்து போய் தான் நான் வெளியில கிளம்பினேன் அப்படிங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எத்தனை வார்த்தை சார் இன்னுமா சார் மாறிட்டு கிராமம். எவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உலக கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார்.